7/7/1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கும் முந்தின மாதம் சென்னையில் ஒரு பெரிய கூட்டம். ஒரு பெரிய வைஸ் சான்சலர், அவருக்கு பேர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார்னு பேர். ஏஎல் முதலியார். எங்க பிகாம் எம்காம் அவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார். ஏஎல் முதலியார்னா உலகம் அறிந்த பெரியவர். 25 வருஷம் வைஸ் சான்சலராக இருந்தவர். யாருக்கும் பெட்டி கொடுக்காமல் 25 ஆண்டுகள் வைஸ் சான்சலராக இருந்தவர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார். அவர் மேடையில் உட்கார்ந்திருக்கார். ரொம்ப பேர் பெரிய பணக்காரங்க முன்னால இருக்கிறாங்க. ஏஎல் முதலியார் பேசுறார். அதனால நமக்கு சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்க போகிறது. சுதந்திரம் கிடைக்க போகிறது என்றால் நம்மை நாமே ஆளப் போகிறோம். அதற்கு நமக்கு தகுதி வேண்டும். கண்டவனுக்கு வாக்களிக்காமல் ஒழுங்கானவனுக்கு வாக்களிக்க கூடிய அளவு நமக்கு அறிவும் ஆற்றலும் திறமையும் வேண்டும். அதனாலே நம்ம பக்கத்திலே கல்லூரிகள் அதிகப்பட வேண்டும். இப்போ மதுரையில் கல்லூரி 2 இருக்கு, திருச்சியில் 2, பாளையங்கோட்டை. அதை விட்டா தென்னாட்டில் கல்லூரிகள் கிடையாது. காரைக்குடியில இல்ல, விருதுநகர்ல இல்ல, சிவகாசியில இல்ல, சாத்தூர்ல இல்ல, தேவகோட்டையில இல்ல, பள்ளத்தூர்ல இல்ல. எப்போ? 1947. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் நீங்கள் தனியார் கல்லூரிகளை தொடங்க வேண்டும். முதல்ல ஒரு செட்டியார் உட்கார்ந்து இருந்தார். 38 வயசு. அவருக்கு என்ன வயசு? 38 வயசு. எந்திரிக்கிறார். காரைக்குடியில் நான் ஒரு கல்லூரியை கட்டி கொடுக்கிறேன். சார், வீடு கட்டுறது இல்ல சார், காலேஜ் கட்டணும் சார். சும்மா இல்ல. அடுத்தாப்புல விருதுநகர் எம்எஸ்பி ராஜா, விருதுநகரில் நான் ஒரு கல்லூரியை கட்டி கொடுக்கிறேன். இவர் ஆரம்பிச்சாரா? தொடர்ந்துட்டார். 3வது சிவகங்கை ராஜா, நான் எங்க அப்பா பேர்ல ஆர்டிஎம் காலேஜ், ராஜா துரைசிங்கம் மெமோரியல் காலேஜ் கட்டி கொடுக்கிறேன் சொல்லியாச்சு. இப்போ ஏஎல் முதலியார் கேட்கிறார். கடைசியா சொன்னது யாரு? சிவகங்கை ராஜா. சிவகங்கை ராஜாவை பார்க்கிறார். நீங்க எப்போ காலேஜ் தொடங்குவீங்க? 1 வருஷம் ஆகும். 1948 சிவகங்கையில் கல்லூரி தொடங்கப்படும். எம்எஸ்பி ராஜா விருதுநகர்ல VHNSN காலேஜ், விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்தில்குமார நாடார் கல்லூரி. அதுக்கு பேர் அவ்வளவு நீளம். அடுத்த ஆண்டு 48 தொடங்கப்படும். டாக்டர் செட்டியார், நீங்கள் எப்பொழுது கல்லூரி தொடங்குவீர்கள்? அடுத்த மாதம் 15ஆம் தேதி கல்லூரி தொடங்கப்படும்.